நம்ம ஊர்லயே 2 பெரிய இடத்துல இருந்து பேசி பார்க்கலாமான்னு கேட்டாங்க. உங்களை கலந்து பேசாம நான் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நேரில் வந்திருக்கேன். ஓ சரிங்க. அதுல நம்ம ஆனந்தா டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் பொண்ணும் வந்திருக்குமா. அந்த பொண்ணு பிடெக் படிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தம்பியை பற்றி தெரிஞ்சதும் பேச சொன்னாங்கம்மா. அந்த பொண்ணு கூட ஏதோ சோசியல் மீடியாவில் சமையல் சேனல் ஆரம்பித்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அப்படியா? நம்ம ஊர் குக்கிங் சேனலா? ஆமாம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பொண்ணா? ஆ, இதே பொண்ணுதாம்மா. எங்க காட்டு. ஹே, இந்த பொண்ணு எனக்கு தெரியும். ஆன்லைன்ல கூட பார்த்திருக்கேன். ஏண்டா, ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. நீ எதுக்கு இந்த பொண்ணு சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அப்ப சைட்டு தானே அடிச்ச? ஐயா, அப்படின்னா தம்பிக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு போல. இப்போ நீங்கள் சரின்னு சொன்னால் நான் பொண்ணு வீட்டில் பேசிடுறேன். நீங்கள் குடும்பத்தோடு ஒரு நாள் வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிடலாம். என்னம்மா யோசிக்கிறீங்க? அது வீட்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எங்க பெரிய பையனை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவோம். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அவனை ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா சொல்றோம். ஃபோன் பண்ணி கேட்டால் வேலை முடிஞ்சது. இதுக்கு எதுக்குமா 2 நாள் இழுத்து அடிக்கணும்? நல்ல சம்மந்தம் வர்றப்போ லேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நாளைக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து அதுதான் சரியா வரும்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அம்மா, அவர் தான் சொல்றாருல, ஃபோன் பண்ணி கேளுமா. இதுக்காக அண்ணன் அங்க இருந்து வரணுமா? ஃபோன் பண்ணு ரேணுகா. சரிம்மா. டேய், ஃபோன் குடுறா. சொல்லு ரேணுகா. அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொடு. ம், இந்த ஹலோ சரவணா. சொல்லுங்கம்மா. கல்யாண தரகர் இங்க வந்திருக்காருப்பா. சரிம்மா. செந்திலுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கான். பொண்ணு வீட்ல பேசட்டுமான்னு கேக்குறாரு. பிடெக் படிச்ச பொண்ணா, நல்ல சம்பந்தமா, என்னப்பா பண்ணலாம்? செந்திலுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கரெக்டான நேரம் வர்றப்ப நானே உங்க வீட்டில் வந்து பேசுறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிறையவே இருக்கு மாமா. அப்புறம் என்ன, அந்த நம்பிக்கையோட இரு. உனக்கும் செந்திலுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சரவணா. சொல்லுங்கம்மா. என்னப்பா அவர்கிட்ட சொல்லட்டும்? வேண்டாம்மா. ரேணுகா இருக்கும்போது இவனுக்கு கல்யாணம் பண்றது எனக்கு சரின்னு தோணலம்மா. ரேணுகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நானே கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. ஆனா பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் செந்தில் விஷயத்திலேயாவது அந்த தப்பை செய்ய வேண்டாம்னு யோசிக்கிறேம்மா. ரேணுகாவுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். இப்போ அவளை விட்டுட்டு செந்திலுக்கு கல்யாணம் பண்ணா ஏதோ பெரிய குறை இருந்து பண்ணாம விட்ட மாதிரி ஆயிடுமா. இப்பதான் ரேணுகாவுக்கு சரியாயிருச்சுல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பையனை பார்த்து ரேணுகாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தோணுது. அதனால இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிடலாமா? என்னம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? சரி சரவணா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். முதல்ல ரேணுகா கல்யாணத்தை முடிக்கிறது தான் எனக்கு சரியான விஷயமா படுது. சரிம்மா. அப்போ புரோக்கர் கிட்ட முதல்ல ரேணுகாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொல்லுங்க. அது முடிஞ்சதும் செந்தில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி சரவணா. சரிம்மா.
புரிஞ்சது. பொண்ணு கல்யாணத்தை முதல்ல முடிக்கலான்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே, உடனே மாப்பிள்ளைய பார்த்துடுறேன். ஆனால் அது வரைக்கும் தம்பிக்கு இந்த சம்பந்தம் காத்திருக்குமான்னு தெரியல. வேற பொண்ணு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நமக்காக அவங்கள எதுக்கு வெயிட் பண்ண வைக்கணும்? செந்திலுக்கு வேற ஒரு பொண்ணையே பார்த்துடலாம். சரிம்மா, நான் வர்றேம்மா. போயிட்டு வாங்க. மா, என்னம்மா அண்ணன் என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்கு? அண்ணன் கல்யாணம் பண்ணதை விட ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் வருது, அதை ஏமா அண்ணன் தடுக்குது? அது இல்லடா, அவன் சொல்ற மாதிரி ரேணுகாவுக்கு கல்யாணம் பண்ணாம உனக்கு பண்ணக்கூடாதுடா. அது அவ வாழ்க்கைக்கு தாண்டா பிரச்சனை. ஏன் அண்ணன் பண்ணுச்சுல, அப்பெல்லாம் இதை பத்தி யாருமே பேசல. டி அண்ணா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு காசு கொடுத்ததுனாலதான். புரியாம பேசாத. ஆமாம்மா, நான் தான் ஒன்றும் தெரியாத மக்கு. இந்த வீட்டில் உங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. அதான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறீங்க. ஆனா அண்ணன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. நான் என்ன ட்ரெஸ் போடணுங்கிறத அது முடிவெடுத்துச்சு. நான் பொறுத்துக்கிட்டேன். அதுக்குன்னு நான் யார் கூட வாழணும்னு அதான் முடிவெடுக்கணுமா? எனக்கு வேலை கிடைக்க காசு கொடுத்ததுனால நான் ஒன்றும் அதுக்கு அடிமை கிடையாது. எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. சீக்கிரமே அந்த காசை கொடுத்துட்றேன். அதனால தானே இப்படிலாம் பண்றீங்க. நீங்க இவளுக்கு மாப்பிள்ளை பாருங்க, கல்யாணம் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. என்ன இனிமே எதுக்குமே கூப்பிடாதீங்க. டேய், டேய், என்னம்மா இவன் இப்படி பேசிட்டு போறான்? விடுமா, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டு போறான். இதெல்லாம் சரவணனுக்கு தெரிய வேண்டாம். நீ போ. ஹலோ, சொல்லு ரம்யா. நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டோட அப்பா டெப்யூட்டி கமிஷனரா இருக்காருன்னு. அவரை பார்த்து பேசிட்டேன் சரவணா. அப்படியா? அவர் என்ன சொன்னாரு? கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாம அவரே இதை அன்அஃபிஷியலா விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அவசரமா வெளியூருக்கு போறாராம். வர 5 நாள் ஆகும். வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னாரு. என்னது? இன்னும் 5 நாள் ஆகுமா? ஆமா சரவணா. ஏற்கனவே காசை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன் ரம்யா. 5 நாள் எப்படி வெயிட் பண்றது? பணத்தோட அவனுங்க எங்க ஓடினானுங்க, இப்ப எங்க இருப்பானுங்கன்னு கூட கெஸ் பண்ண முடியல. இதுல 5 நாள்னா எப்படி ரம்யா? இதை விட எனக்கு பெரிய ப்ரெஷரே இந்த விஷயம் தெரிஞ்சும் அதை ஈஸ்வரி வீட்டில் சொல்லாம இருக்கிறது தான். இங்க எல்லாரும் ரிசார்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலான்ற ரேஞ்சில் பேசிட்டு இருக்காங்க. நான் ஏமாந்ததை சொல்லாம அவங்கள ஃபேஸ் பண்ணவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ரம்யா. எனக்கு புரியுது சரவணா. ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. என்ன பண்ண சொல்ற? உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும்னா நீ கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நீ ஏமாந்தது அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்படி தெரிஞ்சா ஈஸ்வரி அமைதியா இருப்பாளா? நான் பார்த்த வரைக்கும் ஈஸ்வரி பயங்கரமான சென்சிட்டிவான கேரக்டர். இத அவ எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. இந்த நிலைமையில நாம அவங்களுக்கு தெரியாம தான் இழந்த பணத்தை மீட்கணும். 5 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அங்கிள் வந்ததும் அவரு கண்டிப்பா இதுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிச்சிருவாரு. சரி ரம்யா, நீ சொல்ற மாதிரியே நமக்கு வேற வழி இல்லை. எப்படியாவது சமாளிக்கிறேன். சரி சரவணா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. இந்த விஷயத்துல நீ என் கூட சப்போர்ட்டா இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தனியா இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நீ இப்போ ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். ஆனாலும் நீ எனக்கு செஞ்சது மன்னிக்க முடியாத துரோகம் தான். அதை நான் மறக்கல.
ஆனா அதுக்காக இப்போ உன் நிலைமைய நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு நான் சீப்பான கேரக்டர் இல்ல. அங்கிள் சாட்டர்டே வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. அவரை மீட் பண்ண போறப்போ நான் உனக்கு கால் பண்றேன், நீ வந்துரு. சரி ரம்யா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். விதி உங்களை திரும்ப ஒண்ணு சேர்த்து வைக்க போகுது. சீக்கிரமே நீயும் அவனும் ஒண்ணு சேர்ந்து பயணிக்க போற காலம் வரப்போகுது. இந்த இக்கட்ல சிக்கின அவனுக்கு நீ தான் ஆதரவு கொடுக்க போற. வாய்ப்பே இல்லைன்னு உன் வாயால சொல்றியே, அந்த வாய்ப்பே உன்னாலதான் உருவாக போகுது. என்னம்மா இன்னைக்கு மத்தியானம் என்ன லஞ்சு? சாம்பார் தான். ஐயோ சாம்பாரா? அதுக்கேண்டி மூஞ்சி அஷ்டகோணல்ல போகுது? ஏம்மா இப்படி சாம்பாரே வச்சு கொல்ற? கேப்படி, கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒரு நாளாவது பொறுப்பா கிச்சன்ல வந்து சமைச்சிருக்கியா நீ? உனக்கா மனசு வந்தா சமைக்கிறேன்னு வருவ. ஆனா உன் அம்மா அப்படி இல்ல. தினம் தினம் உங்க அப்பாவுக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பாதி ஆயுசு போயிடுது. இதுல சாம்பாரான்னு எகத்தாளம் வேற. கிளம்புடி. ரொம்ப சலிச்சுக்காதம்மா, நீ பெரிய தியாக சுடர் தான். சரி, நீ இன்னைக்கு என்னத்தையோ சமைச்சிட்டு போ. ஆனா நாளைக்கு சிக்கன் மட்டன் மீன்னு ஒரு பெரிய விருந்து சாப்பாட்டுக்கே ரெடி பண்ணணும். விருந்து சாப்பிடுற அளவுக்கு அப்படி எந்த ஒரு மகாராஜா இங்க சாப்பிட வராரு? மகாராஜாலாம் இல்ல, வர்றது என் மாமியாரு. சம்மந்தி அம்மாவா? என்னடி சொல்ற? ஆமாமா, நாளைக்கு என் மாமியாரு என் வீட்டுக்காரரோட தம்பி தங்கச்சின்னு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. அப்படி என்ன நடந்துச்சு? நடக்கல, இனிமேதான் நடக்க போகுது. என்னடி குழப்புற? இனிமேதாமா அவங்கள விருந்துக்கு வர சொல்லி கூப்பிடவே போறேன். இல்ல போறேன் இல்ல போறேன். என்னாச்சுடி உனக்கு? இப்ப எதுக்கு இந்த விருந்து? உனக்கு என்ன மரம் ஏதாவது கழண்டு போச்சா? இப்பதான் சரியாவே வேலை செய்யுது. நான் ஒரு காரணமா தான் அவங்கள நம்ம வீட்டுக்கே கூப்பிடுறேன். நீ சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காம அவங்களுக்கு போனை போட்டு நாளைக்கு கிளம்பி வர சொல்லுமா. இந்தா கால் பண்ணி தர, நீயே பேசு. ஏய் இருடி, திடீர்னு கிளம்பி விருந்துக்கு வானா எப்படி கூப்பிடுறது? எதுக்குன்னு கேட்க மாட்டாங்களா? ஆமால. உண்மையை சொல்லு, என்ன காரணத்துக்காக அவங்கள கூப்பிடுற? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுமா. அப்ப என்னாலே பேச முடியாது. ஏமா இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லு. உன்கிட்ட எப்படி சொல்றது? சரி, காத காமி. ஓ, இதா விஷயமா? தெரிஞ்சிருச்சுல, போன் போட்டு தரேன், அவங்கள கிளம்பி வர சொல்லு. பேசு. ஹலோ, சொல்லு ஈஸ்வரி. பேசு பேசு பேசு. ஹலோ சமந்தி, நான் ஈஸ்வரோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க சமந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அங்க எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கோம் சமந்தி. சொல்லுங்க. நாளைக்கு குடும்பத்தோட நீங்க வீட்டுக்கு வரணும். என்னாச்சு சமந்தி? ஏதாவது விசேஷமா? விசேஷம்னு இல்ல, ஒரு விருந்து. விருந்தா? எதுக்கு? ஏய், இந்த அம்மா என்னோட கேள்வியா கேக்குது. சமாளி சமாளிமா. அது வந்து நாளைக்கு
எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் கல்யாண நாள். ஓ அப்படியா? வாழ்த்துக்கள் சம்பந்தி. இந்த போன்ல வாழ்த்துற கதையே வேண்டாம். நாளைக்கு வீட்ல உங்களுக்காக ஸ்பெஷலா விருந்து ஏற்பாடு பண்றோம். நீங்க குடும்பத்தோட அவசியம் வரணும். ஹலோ சமந்தி, என்ன ஆச்சு? இல்ல சின்ன பையன் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கான். அவனால லீவ் போட முடியுமான்னு தெரியல. பரவாயில்ல. அட, நாளைக்கும் நாளானைக்கும் கவர்மெண்ட் லீவு தானே. அப்புறம் என்ன? என்னவா? நீங்க விருந்துக்கு வந்தே ஆகணும்னு சொன்னதே ஈஸ்வரி தான். இப்ப நீங்க வரலன்னு வைங்களே, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருவா. நாமளும் நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நீங்க வந்துட்டு போனா நல்லா இருக்குமேன்னு ஈஸ்வரி நினைக்கிறா. அவளுக்காகவாவது வாங்க சம்பந்தி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க யாரும் ஒரு தடவை கூட வீட்டுக்கு வரவே இல்லையே. இப்படி ஒரு நல்ல நாள்ல எல்லாரும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சம்பந்தி. ஏதோ சொல்லு. ஏதாவது காரணம் சொல்லி முடியாதுன்னீங்கன்னா நான் ஈஸ்வரிக்கு போனை போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் அவளே கிளம்பி வந்து உங்களை கூட்டிட்டு வந்துருவா. பாத்துக்கோங்க. ஐயோ அதெல்லாம் எதுக்கு சம்பந்தி? அப்ப நீங்களே வந்துடுறீங்களா? சரிங்க சம்பந்தி. மறுபடியும் சொல்றேன், குடும்பத்தோட 3 பேருமே வரணும். வந்து சாப்பிட்டதோட கிளம்பாம ஒரு நாள் இங்க தங்கிட்டு தான் போகணும். பாத்துக்கோங்க. சரிங்க சம்பந்தி, நாளைக்கு நாங்க வந்துடுறோம். சரி, அப்ப நான் வச்சிடுறேன். சரி. ஓகேவா? என்னவாமா? நாளைக்கு ஈஸ்வரி வீட்ல ஒரு விருந்தான். நம்ம 3 பேரையும் அங்க கிளம்பி வர சொல்றாங்க. ஓ, விருந்தா? அப்ப போயிட வேண்டியதா? அப்படியே அண்ணனும் அணியையும் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மள சரவணன் கிட்ட இருந்து ஒதுக்கி வைக்கிறது தான் ஈஸ்வரியோட எண்ணம். அப்படி இருக்கிறப்போ அவ எதுக்காக எங்களை விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறான்னு தெரியலையே. என்ன காரணமா இருக்கும்? என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. சரிம்மா, நம்ம 2 பேரும் கன்ஃபார்மா போறோம். இந்த செந்தல் வேற லூசு மாதிரி அண்ணங்கிட்ட கோச்சிட்டு இருக்கான். அவன் வருவானா? அதெல்லாம் வருவான். நம்ம 3 பேரையும் வந்து தங்கிட்டு போக சொல்லிருக்காங்க. நான் அவங்கிட்ட பேசி வர வைக்கிறேன். எப்படியோ நாளைக்கு செம்ம ட்ரீட் காத்துட்டு இருக்கு. போதுமா? நீ சொன்ன மாதிரியே பேசி அவங்கள விருந்துக்கு வர சொல்லிட்டேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? வேற லெவல் மானி. அதுவும் கல்யாண நாள்னு ஒரு பிட்ட போட்ட பாரு, எங்கேயோ போயிட்ட. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ பாட்டுக்கு கல்யாண நாள்னு சொல்லிட்ட. அப்பா முன்னாடி அதை சொல்லிட்டாங்கன்னா அது பொய்ன்னு தெரிஞ்சிராது? யாரு? உங்க அப்பா தானே. முதல்ல அவருக்கு எங்க கல்யாண நாள் என்னைக்குனாவது தெரியுமான்னு கேளு. கல்யாணம் பண்ண கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற மொத்த ஆம்பளைங்களும் அந்த நாளே மறந்துடுவாங்க. உங்க அப்பா மட்டும் என்ன விதி விலக்கா? அப்படிலாம் நீ குருட்டாம் போக்குன்னுலாம் சொல்லாத. ஏன் வீட்டுக்காரெல்லாம் அப்படி இல்லப்பா. சரிதான், அது சரி இருக்கட்டும். அப்படின்னா நாளைக்கு விருந்துக்கு உங்க அண்ணனுங்களே கூப்பிட்டுலாமாடி? அண்ணனுங்களையா? அவங்களாம் எதுக்குமா? என்னடி இப்படி பேசுற? அவனுங்க தானே நீ அன்னைக்கு குழப்பத்துல இருக்கிறப்ப வேணி வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்தானுங்க. அவனுங்களை கூப்பிடுறதுக்கு என்னடி அப்படி யோசிக்கிற? அதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. அதுவும் இல்லாம அண்ணனுங்க வேணி வீட்டுல விசாரிச்ச விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரியவே கூடாது. இப்ப அண்ணனுங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டா நான் அவரை சந்தேகப்பட்டுட்டேன்னு என்ன தப்பா தானே நினைப்பாரு. அதனால அவனுங்களெல்லாம் ஒண்ணு கூப்பிட வேண்டாமா, விடு. இங்க பாரு, அவங்க 2 பேரும் வராம இருக்கிறது தான் நல்லது. சரி, அப்ப நாளைக்கு தேவையானதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடு. ஓகேவா? என்ன திமிருடி உனக்கு? உனக்கு ஒரு உதவின உடனே அவனுங்க போய் என்னன்னு பாக்குறானுங்க. நீ அவனுங்களே வரக்கூடாதுங்கிறியா? இருடி, இதுக்காகவே அவனுங்கள நான் கூப்பிடுறேன்.
சொல்லுமா. டேய் நாளைக்கு கிளம்பி வீட்டுக்கு வாங்கடா. வீட்டுக்கா? எதுக்கு? நாளைக்கு வீட்ல ஒரு விருந்து. அதுக்காக சரவணன் வீட்ல இருந்து எல்லாரும் இங்க கிளம்பி வராங்க. நம்ம வீட்லயே நைட்டு தங்க போறாங்க. விருந்துக்கு உங்களே கூப்பிடணும்னு சொன்னா ஈஸ்வரி அதெல்லாம் வேணாங்கிறாடா. அவளுக்காக அந்த வேணி வீட்ல போய் விசாரிச்சிங்கல்ல, அந்த நன்றி கூட இல்லாத மாதிரி பேசிட்டு போறாடா. சரி விடுமா, அவ அப்படிதானே, எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் என்னால விட முடியாது. எனக்கு என் பிள்ளைங்க முக்கியம். நாளைக்கு அவங்களாம் வரும்போது நீங்க இங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுடா. வந்தா மட்டும் அப்படியே ஆர்த்தி எடுத்துட்டா அப்பா மர வேலை பாப்பாரு. போமா. டேய் சம்மந்தி அம்மா முன்னாடி அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரா. நீங்க திரும்ப வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு.